வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி ஒரு பேபி ஷவர் ஈவெண்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். அங்கே போய் எந்த மாதிரி கியர் யூஸ் பண்ணலாம், அந்த ஹாலோட கலர் என்ன, அந்த ஹாலோட லைட்டிங் என்ன, அந்த ஹாலோட சைஸ் என்ன, இது எதுவுமே தெரியாது. ஸோ ஒன்றுமே தெரியாமல் இந்த ஹால் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த ஹாலுக்கு நான். ஸோ புது ஹால் இது. அங்கே இதை எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் லைட்டிங் பண்ணலை, லைட்டிங் பற்றி எதுவும் சொல்லலை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எபிசோடு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ போகலாம். சிக்னலில் நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, நிக்கான் D750 பாடி, அது எப்போவுமே நம்ம ப்ரைமரி பாடி தான். இன்றைக்கி புதுசாக வாங்கியிருக்கிற அந்த A7R3 அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நான். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த A7R3க்கான ப்ராப்பர் லென்ஸ் என்கிட்ட கிடையாது இப்போதைக்கு. காம் லைட் அடாப்டர் வச்சு நான் என்னோட 2470 f2.8 நிக்கான் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதை சோனி பாடியிலையும் 70-200 f2.8 லென்ஸை D750 பாடியிலையும் போட்டுடலான் இருக்கேன். ஃப்ளாஷ் 2 கோடாக்ஸ் ஃப்ளாஷ் இருக்குது. அந்த V860 வெர்ஷன் 2 அந்த ஃப்ளாஷ் இருக்குது, 2 ஃப்ளாஷு. அதில் ஒன்று சோனி பாடிக்கு, இன்னொன்று நிக்கான் பாடிக்கு. மேக்மோடோட மேக்ஸ் ஸ்பேர் ஒன்றுலையும் கேரி ஃபோங்கோட லைட் ஸ்பேர் ஒன்றுலையும் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த லைட் ஸ்பேரும் மேக்ஸ் ஸ்பேரும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு லைட் டிஃப்யூசர்ஸ் தான் அது. என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ளாஷ்லேருந்து வர லைட்டை 360 டிகிரிலையும் சுற்றி அப்படி ஒரு ஸ்பியர் மாதிரி கொடுக்கும். அந்த லைட் அப்படியே எல்லா பக்கமும் பரப்பி விடும். அதனால் அதுலேருந்து வர ரிஃப்ளெக்ஷன்னால சப்ஜெக்ட் மேலே ரொம்ப சாஃப்டான லைட் இருக்கும். இதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் நிறைய பக்கத்தில் லைட்டை சுற்றி விடுறோம், அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, அந்த மெட்டீரியலோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸே கொஞ்சம் லைட்டை குடிச்சிடும். இப்போ லைட் ஸ்பேரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் ரொம்பவே திக்காக இருக்கும். மேக்ஸ் ஸ்பேரை விட லைட் ஸ்பேர் திக்னஸ் ஜாஸ்தி. அதனால் லைட் ஸ்பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1-1.5 ஸ்டாப் லைட் வேஸ்ட்டாக போயிடும், ஃப்ளாஷ் லைட்டு. அதே மாதிரி மேக்ஸ் ஸ்பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஸ்டாப் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பேட்ரிஸ் வேகமாக குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பாக பேட்ரி கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகும் நிறையா. ஆனால் லைட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மேக்ஸ் ஸ்பேரும் லைட் ஸ்பேரும் யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி ஹாலில் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஹாலுக்கு போனால் தான் தெரியும். இதுதான் இந்த ஷூட் பண்ண போகிற ஹால். இன்றைக்கி சீலிங் நல்ல வேலை, என்னோட நல்ல லக்கு, வெள்ளை கலரில் இருக்குது சீலிங்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 அடி உயரத்தில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிற செவரும் வெள்ளை கலரில் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிற செவரு ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே நான் பவுன்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒயிட் பேலன்ஸில் நிறைய பிரச்சனை வரும். அங்கேருந்து வர லைட் எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஸோ மற்றபடி சின்ன ஹால் தான், பவுன்சிங்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஷூட்டு நல்ல விதமாக முடிஞ்சது. இதை இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சின்ன ஹால் தான். நல்லா இருந்தது, நல்லா ஒயிட் கலர் சீலிங்கு. நான் அந்த ஃப்ளாஷ் எபிசோடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு சீலிங்கோட ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பவுன்ஸ் நல்லா இருந்தது. நல்ல ஷட்டர் ஸ்பீடில் என்னால் நல்லா எடுக்க முடிஞ்சது. ஐஎஸ்ஓவும் கம்மியாக வச்சு எடுக்க முடிஞ்சது. நல்லா இருந்தது ஃபோட்டோ. நான் ஐஎஸ்ஓ 640க்கு மேலே போகல, 2 கேமராலையுமே. A7III போகல, D750 போகல, 640க்கு மேலே போகல ஐஎஸ்ஓ. அதனால் ஃபோட்டோஸ்லாம் செம்ம க்ளீனாக இருக்குது. ஐஎஸ்ஓ 640 பெரிய விஷயமே கிடையாது ஃபுல் ஃப்ரேம் பாடிஸ்க்கு. அதனால் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி லென்சஸ் நான் யூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பச்சர் 2.8 மேக்ஸிமம் 4 தான் எடுத்தேன் நான். அதுக்கு கீழே அதை சுருக்கல அப்பச்சரை. 2.8 ரொம்ப நல்லா வந்துருந்தது. கேண்டிட் ஆகட்டும், இல்லை நார்மல் ஃபோட்டோஸ் ஆகட்டும், குரூப் ஃபோட்டோஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே நல்லா ஷார்ப் ஃபோக்கஸில், லைட்டிங்கும் ரொம்ப ஈவனாக ரொம்ப அழகாக வந்திருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அவ்வளோதான் என்னோட செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா. அவ்வளோதாங்க. ரெண்டுத்துலேயுமே ஷட்டர் ஸ்பீடு 1/200 தான் வச்சுருந்தேன் நான். 1/200. அப்புறம் அப்பச்சர் 2.8
4 இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ISO வந்து 500 to 640 அவ்வளோதான். சில ஃபோட்டோஸில் 400 கூட எடுத்திருக்கேன், அவ்வளோதான். பெரிய டிஃப்ரென்ஸ்னு ஒன்றும் கிடையாது. அதனால் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு, ரொம்ப ஃபோக்கஸிங் நல்லா ஷார்ப்பாக இருந்தது. இந்த செட்டிங் அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஒரு ஹால் கிடச்சி இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். எல்லாம் இந்த மாதிரி தான் உள்ள எல்லாமே மாதிரி தான். இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது எதுக்குமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். டெஸ்ட் ஷாட்ஸ் ஒரு 2-3 எடுத்து பாருங்கள், எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். ஓகே, இந்த ஃபோட்டோஸ் எப்படி வந்திருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு இந்த எபிசோடு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.